Welcome back all the parents and students. Teen Year 2024 round 2 students உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் சிறப்பாக கொடுத்துருப்பீங்க. உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இப்போ வந்திருக்க போது ஓகேங்களா. இதில் வாட் யூ ஹேவ் டு டூ, உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான், இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆப்ஷன் இருக்கும். ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட் ஓகேங்களா. இப்போ நான் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸில் ஒரு 5வது சாய்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு 10வது சாய்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு, அது நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த காலேஜ் அந்த கோர்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஓகே தான், எனக்கு மேலே எதுவுமே வேணாம், கீழே மேலே எதுவுமே வேணாம், நான் அதே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்து நீங்கள் லாக் சப்மிட் கொடுத்துடலாம். அண்ட் செகண்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் த அப்போர்ட் மூவ்மெண்ட் இஃப் அலாட்டட் இன் அப்போர்ட் மூவ்மெண்ட் ஐ கன்ஃபார்ம். அதாவது நான் இங்கே இது எடுத்துக்கிறேன், இப்போ நான் கிடைச்சதை எடுத்துக்கிறேன். இன்கேஸ் மேலே ஏதாவது சப்போஸ் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருந்தால் அதை நான் எடுத்துக்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கோர்ஸோ காலேஜோ மேலே இருக்கிற கோர்ஸோ காலேஜோ கிடைக்கும் போது இது வந்து உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா. இது அடுத்தவங்களுக்குள்ளே போயிடும் ஓகேங்களா. இந்த 2 ஆப்ஷனை மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும் ரைட்டா. காரணம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் த அப்போர்ட் மூவ்மெண்ட் இஃப் அலாட்டட் இன் அப்போர்ட் மூவ்மெண்ட் ஐ கன்ஃபார்ம் இஃப் நாட் அலாட்டட் இன் அப்போர்ட் மூவ்மெண்ட் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது வேணாம், ஸோ மேலே இதுக்கு மேலே ஏதாவது சாய்ஸ் கிடச்சி நான் எடுத்துக்கினேன், அப்படி இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போது நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 190 கட் ஆஃப் எடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு 12 மார்க் கம்மியாகி அடுத்த ரவுண்டுக்கு வராங்க. இப்போ உங்களோட அடுத்த ரவுண்டான கட் ஆஃப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 141.5. அப்போது கிட்டத்தட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 175 எடுத்த ஸ்டூடெண்ட்டு நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் லூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. 30 மார்க்ஸ் வில் பி லூசிங். அப்போ எவ்வளோ எதுவுமே இருக்காது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான காலேஜஸ் முக்கியமான கோர்சஸ்லாம் 0 ஆயிருக்கும். ஸோ அதனால் தேர்ட் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெரி டேஞ்சர். ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் டு எனேபிள் பார்ட்டிசிபேஷன். நீங்கள் இதை டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி பேட் ஆப்ஷன் ஓகேங்களா. அண்ட் தென் ஃபைனலி ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் குவிக் கவுன்சிலிங். ஸோ மேக்ஸிமம் இது யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மேனேஜ்மெண்ட்டில் புக் பண்ணியிருப்பாங்க, புக் பண்ணிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஆல்ரெடி சில காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் போயிருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்ல காலேஜ் கிடைக்குதா இல்லை அதே காலேஜே கிடைக்குதா அதே கோர்ஸே கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் they will continue counseling or else அவங்க தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து ஆப்ஷனாக இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சீட் இருக்கலாம், இல்லை சில பேர் நீட்டுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ NIT ரவுண்ட்ஸ் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போ ஆர்டர் வந்திருக்கு, அதில் மேபி சான்ஸ் கிடைச்சிருக்கலாம் ரைங்களா. இந்த மாதிரி அதர் குட் ஆப்ஷன் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் 3, 4, 5க்கு போகணுமே தவிர கவுன்சிலிங் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் ஃபிஃப்த் ஆப்ஷன் போகவே கூடாது ஓகேங்களா. நீங்கள் கொடுக்க வேண்டியது கிடைச்சிருக்க ஆப்ஷன் ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு, இல்லை அப்படின்னா செகண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சாய்ஸ் லிஸ்ட் பாருங்கள், இவ்வளோ சாய்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 7வது ஆப்ஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கிடைக்குது அப்படின்னா இப்போது உங்களுக்கு இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துடலாம் ஓகேங்களா. இல்லை நான் இதை எடுத்துக்கிறேன் பட் இருந்தாலும் எனக்கு மேலே ஏதாவது கிடைக்குது அப்படின்னா குவாண்டம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள்இயோ இல்லை குவாண்டம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள்இ செல்ஃப் சப்போர்ட்டிங்கோ இல்லை தியாகராஜர் அகைன் ஈசி செல்ஃப் சப்போர்ட்டிங் இது எதாவது கிடைச்சுன்னா கொடுங்க. அப்போ உங்களுக்கு சாய்ஸ் எப்படி பார்க்கும் அப்படின்னா லைக் சிஸ்டம் எப்படி வெரிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வரும். ஸோ ப்ரையாரிட்டி படி தான் வரும். உங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் சாய்ஸ் நீங்கள் கொடுத்துக்கும் போது 1 சாய்ஸ் ஆர்டர் 1, 2, 3, 4, 5 அப்போ 7th லாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போர்ட் கொடுக்கும்போது அகைன் 1லேருந்து தான் பார்த்துட்டு வரும். இது கிடைச்சதா இதில் லாக் ஆகும், இது கிடைச்சா இது ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் மேலே கொடுத்துருக்க சாய்ஸ் தான் ப்ரையாரிட்டி படி தான் கொடுத்துருக்கீங்க இல்லையா. அது ஓகே அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் செகண்ட் ஆப்ஷன். நான் இதை எடுத்துக்கிறேன், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் ட்ரிபிள்இ எடுத்துக்கிறேன், இருந்தாலும் மேலே ஏதாவது கோர்ஸ் கிடைச்சால் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இப்போ சப்போஸ் உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜரில் ஈஸி கிடச்சிருச்சு செல்ஃப் சப்போர்ட்டிங் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து தான் ஆகணும். இல்லை எனக்கு தியாகராஜர் இங்கேயே நான் படிக்கிறேன் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இங்கே வர முடியாது. ஏன்னா இது வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு மேபி போயிடும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ரைட்னா. இப்போ இது ஒரு கேஸ். இப்போ இது இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேலத்தில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னு இப்போ 7வது உனக்கு லாக் ஆகிடுச்சு, கீழே வரும்னு பார்த்தா வராது, வர முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒன்லி அப்போர்ட்ன்றது மேலே இருக்க சாய்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் பார்க்கும், கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அக்செப்டோ
இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அப்போர்ட் மூமெண்ட்டை மட்டும் தயவுசெய்து கொடுங்க. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் ஆப்ஷன் தயவுசெய்து எக்காரணத்துக்கு கொடுக்கக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் பெட்டராக இருக்கிறவங்க மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ மேக் இட் கிளியர். ஸோ மறக்காமல் சப்மிட் பட்டன் கண்டிப்பாக கொடுத்துணும். ஏதேனும் ஒரு ஆப்ஷன் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். கொடுக்கவில்லை என்றால் உங்களோட சீட் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? 2 days டைம் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் இன்றைக்கே உங்களோட சாய்ஸ் அந்த சப்மிட்டை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கோர்ஸு, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற காலேஜ் இஸ் வெரி ஃபார் பெட்டர். சரிங்களா? நீங்களாம் சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்து எடுத்துருக்கீங்க. தயவுசெய்து ஒன்ஸ் நீங்கள் காலேஜுக்கு சூஸ் பண்ணதுக்கப்புறம், கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் அகைன் போய் திருப்பி அது சரியா தப்பான்னு பார்க்காதீங்க. ஓகேங்களா? பார்த்து அகைன் நீங்கள் அதை சப்போஸ் நீங்கள் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. லாட் ஆஃப் பீப்புள் இன்க்ளூடிங் நம்மளுமே வீடியோஸ் கொடுக்குறோம். பட் வி வாண்ட் டு கிவ் ஆல்வேஸ் பெட்டர் குவாலிட்டி, பெட்டர் குவான்டிட்டி, பெட்டர் குவாலிட்டியோட கொடுக்கணும் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? அந்த வகையில் நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஈவன் நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜை சூஸ் பண்ணதுக்கப்புறமும் கோர்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் தே ஆர் கெட்டிங் டிஸ்டர்ப்ட் பை அதர்ஸ். நீங்கள் உங்கள் நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்றத தயவுசெய்து நம்புங்க. பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது காலேஜில் போயிட்டு யூ ஹேவ் டு ஜாயின் த காலேஜ் அண்ட் செட்டில் டவுன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர ஒன்ஸ் எல்லாம் கன்ஃபர்மேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்காரணத்துக்கு ஒன்றும் யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எடுத்த கோர்ஸ் எடுத்த காலேஜ் நல்லா அகைன் நல்லதான்னு யார்ட்டும் கேட்குறீங்க. நல்லது, அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? தயவுசெய்து இந்த தப்பை ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒன்ஸ் கோர்ஸ் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, தட் இஸ் த பெஸ்ட் காலேஜ் ஃபார் யூ, தட் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் யூ. பிலீவ் யுவர் செல்ஃப், பிலீவ் தட். ஓகேங்களா? இதை டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அகைன் நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க. அகைன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து டிஸ்டர்ப் ஆகிட்டு திருப்பி மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போகலாமா, இந்த சீட் வேணாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாமான்னா இதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட்டு இருக்காது எந்த காலேஜையும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி. ஓகேங்களா? விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். மறக்காமல் சப்மிட் பட்டன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.